இதுக்குள்ள வந்து ஒரு மினி ஜூ இருக்கு. இப்ப போறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா நாங்க வந்ததே கொஞ்சம் லேட். அங்க பின்னால போறோம், இங்க வராம நாங்க இப்ப ஹைட்டான ரைட்ல போறோம். சூப்பரா இருக்கும். பேக் வியூஸ் அப்படியும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இவங்க 3 பேரும் போய் விளையாட போறாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேவாசரன் ஃபேமிலி vlogs. நம்ம வந்து இப்போ ட்ரீம்லேண்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து துபாயிலேருந்து 1 hour ட்ராவல் ஆகி உமல் குயின்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து தீம் பார்க்கு வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். மற்ற பட்ஜெட்டோட இது வந்து மீடியம் சைஸு, லார்ஜ் சைஸ் கூட இல்லை, மீடியம் சைஸ் ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே கூட இந்த தீம் பார்க் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்க கூட வாங்க. ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா இவன் ட்ரெஸ்ஸு நீங்கள் ரொம்ப ஃபீமேல் சூட் அங்கிட்டு இருக்கு, மேல் சூட் இங்கிட்டு இருக்கு. ரொம்பலாம் உள்ளே போயினா உள்ள என்டர் ஆயிட்டோம். இப்போ வந்து இங்க பாருங்க, இதுக்குள்ள வந்து ஒரு மினி ஜூ இருக்கு. இப்போ போறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா நாங்க வந்ததே கொஞ்சம் லேட்டு தான். இனிமே வந்து ஈவினிங்ல டைம் இருந்ததுன்னா பார்ப்போம், ஏன்னா இப்போ வெயில் அதிகமா இருக்கு. இப்போ நம்ம வந்து ரைடு போறதுக்காக அதை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். இந்த இங்க கூட பாருங்க, ஒரு கேமல் இருக்கு, ஆண்டி வேலையே இருக்கு. இது வந்து ஆக்சுவலா வேவ்ஸ் வரும், ஆனா வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்கும். அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்தோம்னா அந்த டைமுக்கு வந்து சூப்பரா இருக்கும். நமக்கு அந்த டைம் தெரியல, பார்க்கலாம். அது கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் எடுத்து போட்டுறேன். இன்னைக்கு வெயில், சரியான வெயில், அதனால சரியான சூடா இருக்கு. இங்க நிழல்ல கொஞ்சம் நின்றுக்குருவோம். பாருங்க, சரணியா வர்றாங்க. சரணியெல்லாம் வாட்டர் பார்க் பேக் சைடில் அப்படியே கடல். பேக் சைடு கடல் இருக்கு. நாங்க இப்ப ஹைட்டான ரைட்ல போறோம். ஆமா, ஓப்பன் தான், சூப்பரா இருக்கும். பேக் வியூ செம்மையா இருக்கு. அங்க பாருங்க, ஒரு இது இருக்கு பாருங்க, பிரிட்ஜ் ஒன்று. பாருங்க, நான் இப்ப ரைட் பண்ணிட்டு எடுக்க போறேன்.
சூப்பராக இருந்துச்சு. கண்ண முடியிருப்பா. இந்த ரைட்ல போறேன்னா இப்படி எடுத்துட்டு போனே நம்புறீங்களா குறுக்க? அப்படியே ஏதாவது வாங்கிட்டாங்க, அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போய் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இவங்க 3 பேரும் போய் விளையாட போகிறாங்க. நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் போவேன். யா, நான் நினச்சேன் நார்மல் கடை தான் சொல்லி. ஆனால் இங்கே இருக்குது, கூல் ட்ரிங்க்ஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் ஹாட் ட்ரிங்க்ஸு அது மாதிரி இருக்குது, சாஃப்ட் ட்ரிங்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பெரிய ரைட்ஸ்லாம் போகிறோம். இப்போ ஹைட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏற வேண்டியதாக இருக்கும், அது ஒன்று தான் ப்ராப்ளம். மற்றபடி நிழல்ல தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். நான் போகிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட், ya. Va. அதை கொடுத்துருப்பா. ஓகே, சூப்பர். விழுந்துட்டார் பொத்துன்னு ஒரு ஆளு. என்ன உங்க ஆத்தா என்ன இந்த தெரியல. ஆமா, அது சின்ன பிள்ளை. ஆமா,
நீங்க இருந்து உட்காருங்க தெரிஞ்சுக்கிறோம். சும்மா உட்காரணும் ரைட்ல போறோம். வாடா இங்க தள்ளி வாடா. ஏய் ஈக்குவலா வரணும்டா. இங்க தள்ளி வா. அதெல்லாம் சுத்திடும். இப்போ போறோம் 5 கிலோ அப்படிதான் போலாம். நீங்க புரியுது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சும்மா ஜம்முன்னு இருக்கு. முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கங்க. என்ன போடுற மாதிரி ஓகேவே. ஆனா கண்ணை மூடின பார்த்துக்க பயந்துக்கிட்டு. நாங்க ஃபேமிலி இது போனோம். அது வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியா போனா சூப்பரா ரைடு என்ஜாய் பண்ணலாம். அதனால 5 பேர் உட்கார மாதிரி இருக்கும். ஆனா நாங்க 4 பேர் இருந்தாலும் 4 பேர் உட்காந்துட்டோம். 3 பேரா போலாம். பயமா இருக்கிறவங்க கூட அதுல போயிட்டு வரலாம். நல்லா இருந்துச்சு. சரண்யா மாதிரி கண்ணை மூடிக்கலாம். அதுவும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இப்படி போய் அதான் எனக்கு பயமா இருந்துச்சு. இப்படி ஃபர்ஸ்ட் பிளாக் ஸ்டார்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்படி போய் அப்புறம் ஸ்லோ டவுன் ஆகி ஃபேமிலியா போனா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா ஃபேமிலியா போற ஒரே ரைட்ல போறதுக்கு அது நல்லா இருந்துச்சு. நீங்க ஒரு இடத்துல வந்து தண்ணியில விழுந்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஈரத்தோட நல்லா இருக்கும். ஒண்ணுமே தெரியாது. சூப்பரா இருக்கும். வாங்க வாங்க போலாம். சரிம்மா வாமா. வாம இருக்குதா பசிக்குது இருக்குதா. இது சில்ட்ரன்ஸ்க்கு விளையாடுறதுக்கு. நீங்கள் சின்ன குழந்தைங்களோட வந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே நிறையா லொக்கேஷன்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக சின்ன பிள்ளைங்களுக்காக உள்ளது. அங்கே இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் வந்து இன்பிட்வீன் இருக்குது. நீங்கள் வேணும்னா அங்கங்கே எதையாவது வாங்கி லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட ஜேர்னியை. ஆனால் ஸ்நாக் அட்டாக் கடை பேரு வடாப்பாவு மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபில் ஆகி அப்படியே ஊற்றும். சூப்பராக இருக்கும். அது நம்மளும் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். எதா பார்க்குற ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் டயர்டாகிடும். ஆக்சுவலாக ஸ்லைடு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஏறுறதுக்கு கொஞ்சம் டயர்டாகிடுவோம். நீ பாருங்க நல்ல ஹைட்டு, சரியான ஹைட்டு பார்த்தீங்களா. நல்ல ஹைட். இங்கேயும் ரைடு இருக்குது, அந்த பக்கம் பேக் சைட்லேயே இருக்குது. மேலேருந்து காட்டினா உங்களுக்கு தெரியும். சரியா காட்டுறேன் இருங்க. மேலே அந்த பசங்க தூக்கிட்டு பாருங்க. அது மாதிரி தூக்கிட்டு போகணும். இது ஒரு 4 பீஸ் இருக்கு. செம்மையாக இருக்கும்.
செம்ம ஸ்லைடு, நல்ல ஹைட்டு, நிறைய ரவுண்ட்ஸ் வேற. கிருத்திகா வந்துட்டான், மிருதுலாம் வந்துருச்சு. நம்ம தீம் பார்க் வந்தாச்சு, ரொம்ப நல்லா சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா ஃபாஸ்ட் ஃபீலிங் சூப்பரா போச்சு. இங்க வந்து 120 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும், நம்ம எல்லா ரைடையும் சுத்தி பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும்னா. 120 சென்டிமீட்டர் கீழே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், கிட்ஸ் செக்ஷன்ல தான் விளையாட முடியும். அதனால குழந்தைங்களா 120 சென்டிமீட்டருக்கு மேல இருக்காங்களா கீழே இருக்காங்களா பார்த்துக்கொள்ளணும். இந்த இடத்துக்கு இந்த தீம் பார்க் மட்டும் இல்லை, எல்லா தீம் பார்க்கையும் 120 சென்டிமீட்டர், 140 சென்டிமீட்டர், 130 சென்டிமீட்டர் வேற வேற ஒரு தீம் பார்க். அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி தீம் பார்க். அப்புறம் வந்து நம்ம கடைகள்லாம் இருக்கு, நம்ம ஸ்நாக்ஸ் வேணா வாங்கிக்கலாம். அப்புறம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து இப்ப உங்களுக்கு ஏதாவது தங்கம் அப்படி ஏதாவது போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க கழுத்துல போட்டுக்கோங்க, இல்லாட்டி லாக்கர் தனியா இருக்கு, 80 கிராம்ஸ் 40 கிராம்ஸ் லாக்கர், அதுல வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். நீங்க வந்து வீக் டேஸ்ல வந்துருங்க, அது பெஸ்டா இருக்கும். வீக் எண்ட்ஸ்ல வந்தீங்கன்னா நல்ல கூட்டமா நம்மளால எல்லா ரைடையும் என்ஜாய் பண்ண முடியாது.